ஒரு அக்காலாம் பேசி முடிச்சோன்னு வந்து, தம்பி நீ இந்த பேஸ்புக்ல எல்லாம் பேசுறீல அப்படின்னுச்சு. ஆமாக்கா, நீ அது ஏதோ பாராட்ட போகுதுன்னு நினைச்சு. நீ என் வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவது அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்க்கா உங்க வீட்டுக்காரர் அவ்வளவு நல்லா பேசுவார் அக்கான்னு? அதெல்லாம் இல்ல தம்பி, எவன் கேட்கறானோ இல்லையா அவர் பாட்டு பேசினே இருப்பாருந்துச்சு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இப்பதான் நீங்க பச்சியை கொடுப்பீங்க, ஒருத்தர் கடலை மிட்டாய், இதுல நீ மெனு சொல்லுமா, நீ நல்லா இருப்ப. ஏங்க ஒருத்தர் தமிழை சார்ந்து ஒரு மூச்சு முட்டை பேசுறானே, முகத்தை மறைச்சிட்டு வந்து சமோசா கொடுத்துட்டு போறாரு. இருந்தாலும் அண்ணனுடைய அன்பிற்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் தான் நைட்டு டிஃபன் அரேஞ்ச் பண்றேன்னு இருக்காரு. சமோசா சாப்பிட இவர் மறந்தாலும் இப்பதான் அவரை சொன்னேன், ஒரு பாட்டை சொல்ல விடுறான் பாருங்க. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பேண தாய் மறந்தாலும், கேமராவுக்கு சார்ஜ் போட அவர் மறந்தாலும், இப்பதான் தேடுறாரு கேமரால பேட்டரிய காணோம். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பேணும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கட்டளை நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் தவத்தினுள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை யான் மறவேனே, நமச்சிவாயத்தை யான் மறவேனே என்று எல்லாம் வல்ல இறைவனை உங்கள் அத்தனை பேரினுடைய பெரிய கைதட்டலுக்கு மத்தியில் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா விடம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அடியார் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அருள்மிகு கன்னியம்மன் கடை கண்களே என்று எல்லாம் வல்ல. எனக்கு உண்மையிலேயே என்ன பெரிய சந்தோஷம்னா, எத்தனையோ ஊர்களுக்கு போய் பேசியிருக்கோம். காஞ்சிபுரத்தில் பேசுவதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொருவரையும் காமாட்சியம்மனாக காஞ்சிபுரம் பட்டு கொடுக்கும் மண்ணும் காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் இங்கு பட்டு கொடுப்பார்கள், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பார்கள், ஆன்மீகத்தில் பற்று வைப்பார்கள். ஆன்மீகத்தின் பற்றை கொடுத்ததும் இந்த மண் தான். தமிழர் பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்ததும் இந்த மண் தான். நம்ம ஊரை பத்தி தான் பேசுறேன், கை தட்டலாம். அவங்க என்னன்னா இப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க, நம்மளை பத்தி பேசுறானோ பாருங்க. கை தட்டுங்க, கை தட்ட முடியாம முன்னாடி இருக்கிற முதுகு தட்டுங்க. எனக்கு எங்கிட்ட இருந்தா சத்தம் வந்துச்சு. நான் பாட்டு ஒரு மேடல் இப்படி சொல்லிட்டு, நீங்க பாட்டு கை தட்டுங்க, கை தட்ட முடியாம முன்னாடி இருக்கிற முதுகு ஒரு அக்கா விட்டு வெளுத்துருச்சு. முன்னாடி இருக்கிறவங்க அடிச்சு நவுத்தி விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சு அது அவங்க மாமியார். இந்த தம்பியான சொன்னியா அப்படின்ட்டு அந்த மாதிரி குடும்ப பஞ்சாயத்துல நல்லா சிரிச்சு சந்தோஷமா இந்த இரவு பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த மாலை பொழுதை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு பொழுதாக மகிழ்ச்சி. நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் ஒளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வைரவு நல்லா சிரிக்கலாம் சந்தோஷமா. இந்த பட்டிமன்றன்றது நல்லா சிரிச்சாதாங்க அது பேர் முகம், சிரிக்காட்டி அது பேர் முகர கட்டை. நல்லா சிரிக்க போறோம். நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இந்த இறை சிந்தனை. சில பேர்லாம் முன்னாடி ரோல உட்காந்து சார் முறைச்சு பார்ப்பாங்க, பயமா இருக்கும். வேட்டி கீட்டி கலண்டுருச்சோ, சட்டை பட்டன் எதுவும் பறந்துருச்சோ. ஒரு காலேஜ்ல பேசிட்டு வர்றாருங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு கேக்குறாங்க, பிரதர் நீங்க தானே இந்த பேஸ்புக்ல பேசுவீங்க அப்படின்னா. ஆமாங்க அப்படின்னேன். பேஸ்புக்ல பேச வேண்டியதானே, எதுக்கு இந்த காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு. ஏமா அப்படின்னேன். பேஸ்புக்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம், நேரில் அது ஸ்வைப் பண்ண முடியல, 40 நிமிஷம் பேசுறீங்களே. அந்த மாதிரி நல்ல இது இவ்வளோ வரும்போது இங்க வந்து இறங்குறோம். காஞ்சிபுரத்துல ஒரு 4:30 மணி 5 மணி போல இங்க வந்து இறங்கணும். ஒரு அக்கா அந்த டீ கடையில பாத்துருச்சுங்களே, பார்த்த உடனே வைப்ரேஷன் மோடு, அவர் வீட்டுக்காரர் பக்கத்துல நிக்கிறாரு. அந்த அக்கா வைப்ரேஷன்ல மோடு, தம்பி நீ தானே, அது வைப்ரேஷன் மோட்லயே பேசுது. சொல்லுங்கக்கா என்னன்னு. நீ தானே காலையில சன் டிவில. ஆமாக்கா, காலையில சன் டிவில வந்து சொல்லுங்க, நீ தானே காலையில சன் டிவில ஜோசியம் சொல்லுவ அப்படின்னு. ஜோசியம் சொல்லு, உனக்கு பேமெண்ட் கிடையாது, ஜோசியம் சொல்லுவ. இதுக்கு அந்த மாதிரி திட்டிட்டு போயிருக்கலாம். வந்து உன்னையும் கூட்டு வந்திருக்க பாரு மீன ராசிக்கு. மீன ராசிக்கு நீங்க என்ன தெரியுமா ஜோசியம்? பட்டிமன்றம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கலப்பி விட்டுருவோம்.
அப்படி இங்க வந்தப்போ எல்லாரும் இப்படி சிரிச்ச முகங்களை பார்த்து பேசுறது சந்தோஷம். சன் டிவில எங்களுக்கு ஷூட்டிங் நடத்துவாங்க. கிரீன் மேட் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும். இந்த நாள் ஷூட் எப்படி இருக்குன்னா, இப்படி இந்த ஸ்டுடியோ இருக்குல்ல, இப்படிலாம் ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து பேசுறோம் பாருங்க. உண்மையிலேயே நான் சொன்னா எத்தனையோ மேடைகளுக்கு போய் பேசியிருக்கிறோம். ஆனால் எந்த மேடையிலும் ஏற்படாத ஒரு மன நிறைவு, மன மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இப்படி சிரித்த முகங்களுக்கு மத்தியில் இந்த காஞ்சிபுரத்துல அப்படி எங்க அம்மா காமாட்சி அம்மன் மாதிரியே இருக்கீங்கம்மா. ஆனா பொட்டு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அப்படி எல்லாரும் மத்தியும் இன்னும் நீ டீ கொடுக்கறது நிப்பாட்டி இல்லைங்க. அவரு நீங்க பட்டிமன்றம் பாருங்க, நான் டீ மன்றத்தை பாக்குறேன். அப்படி பட்டி டீ வந்துச்சுல அவனோட மாதிரி. அப்படி இதே மாதிரி சிரிச்சு சன் டிவில ஷூட் எப்படி நடக்கும், எங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ வச்சிருவாங்க. இந்த ஸ்டூடியோக்குள்ள உட்காந்து நாங்க பாட்டு பேசுறதுக்குள்ள உட்காந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுவோம். ஒரே ஒரு கேமராமேன் முன்னாடி இருப்பாரு. இந்த கேமராமேன் சிரிச்சாருன்னா நல்ல விஷயம் நடத்தாண்டியா, முறைச்சு பார்த்தாருன்னா பேச்ச முடிச்சுன்னு அர்த்தம். அவர் பாட்டு பார்த்துட்டே இருக்காரு. நானும் உட்காந்து சிலப்பதிகாரம் பேசுறேன். மணிமேல யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்தாங்க தமிழ்னு அவர் இப்படி முறைச்சு பாக்குறாரு. செந்தமிழ் நாடு போதில்லை இப்ப தேன் வந்து அப்பயும் அவர் முறைச்சு பாக்குறாரு. வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினாரே வள்ளலார்னே அப்பயும் அவர் முறைச்சு பார்த்தாரு. அந்த ஆள்கிட்ட போய் சொன்னேன், எப்பா நீ சிரிச்சனதாய் அது நல்ல ஜோக்கு, இப்படி முறைச்சு பார்த்தா எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது, இப்படி முறைச்சு பார்த்தா அடுத்து நான் என்ன பேசுறேன். அவன் கிட்டக்க வந்து क्या बताइए आपका क्या बोलती है ना. ஆனா போல்த்திய இருந்தாலும் பரவாயில்ல, நான் படிச்சுட்டு போன சிலப்பதிகாரத்தை சொல்லாம வரமாட்டையான்னு 1.5 மணி நேரம் அவனை உட்காந்து வச்சு அப்படியாக. உண்மையிலேயே எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த இடத்துல இவ்வளவு சிரித்த மக்களுக்கு மத்தியில் உண்மையிலேயே இந்த இடத்தில் பேசுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது எல்லாம் வல்ல இறைவனினுடைய ஆசீர்வாதமாக நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக இந்த கன்னியம்மன் ஆலயத்தில் எத்தனையோ மேடைகளுக்கு பேசியிருந்தாலும் கூட இந்த பட்டிமன்ற குழுவினர் அத்தனை பேரும் உங்கள் அத்தனை பேரினுடைய இந்த வாழ்த்துக்களுக்கு, இந்த அற்புதமான மேடை அமைந்ததுக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு எங்களுடைய நன்றிகள். இந்த நிகழ்வுல உண்மையிலேயே சொல்லணும்னா யாரை வேணாலும் அழைச்சிருக்கலாம், இல்ல யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கோம். ஐயா வந்தப்பே சொன்னாங்க, இந்த சோசியல் மீடியா படுத்துற பாடு, நடிப்பு அரக்கன்னு ஒருத்தர் வந்திருக்காங்க ஐயா. நான் நடிப்பு இந்த ஒரு தர்பூசணி பழத்தை திணிப்பி போயிட்டேன். நானு ஒரு பண்ருட்டியில் ஒரு ஸ்கூலுக்கு போய் பேச போறேன் சார். ஒருத்தர் கேட்கிறேன், நீ என்னடா ஆக போறேன்ற. பைனாப்பிள் ஸ்டார் ஆக போறேன்றா. வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கும்போது பைனாப்பிள் ஸ்டார் இருக்க கூடாது. எங்க கேமரா கிடைச்சாலும் போய் நிக்கிறாங்க. அந்த சொல்லி குத்தம் இல்லை, அவரு நடிப்பு வரக்கன் தான். ஆனா அதை உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா படித்த கிறுக்கன்னு அர்த்தம். நம்ம படித்த கிறுக்கன்னு அர்த்தம், அவரு நடிப்பு வரக்கன் தான். இப்ப எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, இந்த அடுத்த தலைமுறையெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல, நல்ல தமிழையும் ஆன்மீகத்தையும் நல்ல சிந்தனையையும் கேட்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக அடுத்த தலைமுறையை அழைத்து வந்த பெரியோர்களை உண்மையிலேயே இந்த இடத்தில் பார்ப்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இடத்துக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம், ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு நடன நிகழ்ச்சி நடத்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். ஆனால் எங்கள் மக்கள், எங்களுடைய கன்னியம்மன் கோவிலினுடைய பக்தர்கள், எங்கள் பிள்ளையார் பாளையத்தினுடைய மக்கள், காஞ்சிபுரத்தை சேர்ந்த மக்கள் பொழுதை போக்கக்கூடிய மக்களாக இருந்துவிடக் கூடாது. ஆன்மீகத்தின் மூலமாக, அறிவின் மூலமாக பொழுதை ஆக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த கைதட்டலோடு, எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான்ப்பா ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் விட எனக்கு என்ன சார் பெரிய சந்தோஷம், எத்தனையோ ஆலயங்களுக்கு போய் பேசுறோம், ஆனால் தமிழில் குடமுழுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆலயத்தின் முன்னால் நாம் நிற்கிறோம், தமிழால் உயர்ந்து நிற்கிறோம் என்று நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. கங்கை யானை காலில் படுத்தினும் படுத்தலாம், சுடர்வது பகுவாய சிங்க வாயினுள் செலுத்தினும் செலுத்தலாம், தென்குலத்தார் கோமா நரகிடையே வீழ்த்தினும் வீழ்த்தலாம், விடையேறும் என் நாயகா தமிழறியார் முன் இயம்புதல் தவிர்ப்பா. ஏன்னு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, முறைச்சு பார்க்கக்கூடாது. வேற ஏதோ ஒரு மொழியில பேசுறாயா, இது பேய்ப்படம் பாக்குற மாதிரி போற்றக்கூடாது. யானை காலில் போய் விழுந்துடலாமா, சிங்க வாயில போய் தலையை விட்டுடலாமா, நரகத்துல கூட போய் விழுந்துடலாமா. ஆனா சிவபெருமானே தமிழ் தெரியாதவங்க மத்தியில என்ன பேச வச்சிடாதப்பான்னு ஒரு தமிழறிஞர் கேட்டிருக்காரு. அப்படி தமிழை கொண்டாடக்கூடிய மக்கள் மத்தியில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, இதுதான் கன்னியம்மனை நாங்கள் வணங்கியதற்கான ஒரு பலன் என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த நிகழ்வை இத்தனை தூரம் தமிழை கொண்டாட வேண்டும் என்று நினைத்து இப்படி ஒரு பட்டிமன்றத்தை உருவாக்கியமைக்காகவே
இந்த பட்டிமன்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக, இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிவிஎம்பி எழிலரசன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு, இது ஒரு ஃபார்முலா. ஆனா ஐயாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர், அவ்வளவு எளிமையாக உங்களிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது அந்த எளிமை தாங்க. எளிமை எளிமை எளிமை. அது இன்னைக்கு சந்திர கிரகணம், நாங்க சந்திர கிரகணம் நாங்களா கரெக்டா? இன்னைக்கு எல்லாரும் சந்திர கிரகணம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெளியே வராங்களேன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். சந்திர கிரகணத்துல எல்லாரும் வெளியே வரலாமா? ஆனால் ஒரு உதய சூரியன் இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் சந்திரனை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்கிற ஒரு பெரிய பலம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதாவது ஐயா கிட்ட பேசும்போது ஆன்மீகத்தை அவர் ரொம்ப அழகா சொன்னார். ஆன்மீகத்தை இதுவரை யாராவது சரியாக சொல்லி இருக்கிறார்களான்னு. தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டில் இருக்கும்போது திருவி கல்யாண சுந்தரனார் மிகப்பெரிய தீவிர சைவ பக்தர். திருவி கல்யாண சுந்தரனார் அவர் எப்ப வந்தாலும் தந்தை பெரியாருடைய வீட்டில தான் தங்குவார். இதுல என்ன தெரியுமா ஆச்சரியம்? திருவி கல்யாண சுந்தரனார் தீவிர ஆன்மீகவாதி. தந்தை பெரியார் அவர்கள் இவர் செய்யக்கூடிய சைவ பூஜைக்காக, சிவ பூஜைக்காக தந்தை பெரியார் அவர்கள் பூக்கள் பறித்து தருவாராங்க. பூக்கள் பறித்து தருவாராம். திருவி கல்யாண சுந்தரனார் சைவ பூஜை செய்யணுன்றதுக்காக, சிவ பூஜை செய்யணுன்றதுக்காக. அப்படியாக எங்கள் மக்களினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்று பெரியாரினுடைய பக்தராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எழிலரசன் ஐயா இந்த கோவிலை வளர்ப்பதன் மூலமாக இந்த பிள்ளையார்பாளையம் மக்கள் வளர்ந்து விடுவார்கள் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு, பெரிய ஏக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக நன்றி பாராட்டலாம். நல்ல ரசிகருங்க. ஒவ்வொரு விஷயம் சொன்னோன்னே இப்படி கேட்கணும். இப்படி கேட்கிற ரசிகர்கள் இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஒரு மேடையில போய் பேசிட்டு இருக்காங்க, இலக்கியம் பேசுவோம், வெய்யோன் ஒளி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இடையாள் முன்னாடி இருந்து ஒருத்தர்ல அப்படின்னு நல்ல ரசிகர் தான். செந்தமன் ஆடிடும் போது இல்லை இங்க தேன் பாயுது காதல் அப்பயே அப்படின்னு அருமையான ரசிகர். வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினாரே அப்பயே அப்படின்னு சூப்பர் ரசிகர் பான். அவர் மேடைக்கு கூப்பிட்டு எனக்கு போத்தி இந்த பொன்னாடை எடுத்து அந்த மனுஷனுக்கு போத்தினேன் அப்பயே அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோன்னு தெரிஞ்சு அந்த ஆளுக்கு நரம்பு தளர்ச்சி. நான் அவமானப்பட்டதுல எங்க அண்ணனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் பாட்டு சொன்னப்பெல்லாம் கைதட்டல, நல்லா போய் வாங்கியிருக்காயா. இந்த பேச்சாளர்களுக்கு எங்களுக்கு நிறைய நடக்கும் இந்த மாதிரிலாம். பேச போற இடத்துல என்னப்பா சும்மா பேசிக்கிட்டே இருக்க, மிமிக்ரி ஏதாவது பண்ணி பாண்டாங்க. முன்னாடி உட்காந்து நான் சொல்றேன், என்ன எனக்கு மிமிக்ரி எல்லாம் தெரியாது. என்ன மிமிக்ரி தெரியாது? விஜய் சேதுபதி வாய்ஸ்ல பேசு அப்படின்றான். விஜய் சேதுபதி வாய்ஸா எனக்கு வராதேங்க அப்படின்ற. மிமிக்ரி தெரியாம அப்புறம் என்ன நீ எல்லாம் பட்டிமன்ற நடுவர் அப்படின்றான். எனக்கு என்ன பயம்னா அவனுக்கு வேற என்னென்ன பிடிக்கும் தெரியாது. திடீர்னு மேஜிக் பண்ணு, இந்த கம்பிக்குள்ள குதி, கிண்ண சாதனை, நீ ஒரு நெருப்பு நடன ஆடுன்னா நான் எங்க போய் ஆடுறது? அதெல்லாம் நடக்கும். ஆனா உண்மையிலேயே ஒரு பேச்சை ரசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியாக இந்த விழாவை இத்தனை தூரம் சிறப்பா ஒரு சிரித்த முகங்களுக்கு இடையே பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை தந்தமைக்காகவே காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் திருவேங்கம்மன் தெருவை சார்ந்த 5 தெரு செங்குந்த மரபினருக்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்தினுடைய இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு காரணமாய் இருக்கக்கூடிய 5 தெரு செங்குந்த சமுதாய பெரியோர்கள் மரியாதைக்குரிய கங்காதரன் சார் அவர்களுக்கும் கை தட்டலாம். ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, நான் சின்ன வயதுல இருந்து பரிசு எழுத போனாலே இந்த பிட் எடுத்துட்டு போயிடுவேன். கங்காதரன் ஐயா அவர்களுக்கும், ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பஞ்சாட்சரம் ஐயா அவர்களுக்கும், புண்ணியகுடி ஐயா அவர்களுக்கும், ஜெகநாதன் அவர்களுக்கும், தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், உமாபதி ஐயா அவர்களுக்கும், ஆர் பாண்டியன் அவர்களுக்கும், நம் பகுதியினுடைய கலைமாமணி மெல்லிசை மன்னர், வில்லிசை மன்னர் சு முத்து கணேசன் ஐயா அவர்களுக்கும், 11வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன், முன்னால் அமர்ந்து சிரித்து எங்களை கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய குட்டி அண்ணன் அவர்களுக்கும், சண்முகானந்தம் என்ற அண்ணன், அன்பு கண்ணன் குட்டி அண்ணன் அவர்களுக்கும், தீனதயாளன் ஐயா அவர்களுக்கும், இந்த கும்பாபிஷேகத்தினுடைய
உபயதாரர்களாக இருந்து எங்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை தந்துவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த கும்பாபிஷேகத்தை உபயதாரர்களாக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய PPN நடராஜன் மற்றும் ஞானாம்பாள் தம்பதியினர் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு அவர்களது செல்ல மகள் காயத்ரி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பம் இந்த கும்பாபிஷேகத்தை போல் நல்ல ஒரு வளர்ச்சியை, இந்த ஆலயத்தை போல் ஒரு பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு பெரிய கைதட்டலோடு தமிழால் வாழ்த்தி வழக்கறிஞர் கௌதம் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் K கதிர்வேல் XMC அவர்களுக்கும் இந்த குடமுழுக்கை தலைமையேற்று நடத்தக்கூடிய மகா பெரியவர் மரியாதைக்குரிய காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகள் இங்கு வந்து அருள்பாவிக்க இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கும் எங்களுடைய திருவணக்கங்களை இந்த நேரத்தில் சேர்த்து பூவந்தோப்பு வாத்தியார் ஜீவானந்தம் அவர்களுக்கும் கிருஷ்ணன் திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் 14வது வார்டு மாமன்ற உறுப்பினர் K குமரவேல் ஐயா அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டல். யாராவது விட்டு போயிருந்தா அதற்கு காரணம் இந்த சீட்டு எழுதி கொடுத்த எங்கள் குட்டி அண்ணன் தான் என்பதை அவர் நினைச்சிருப்பாரு. ஏன்பா உங்களை வந்து ரொம்ப எல்லாரும் ரொம்ப பெரிய அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. அவ்வளவு இதா ஒரு மாதமா தொடர்பு கொண்டு இந்த பட்டிமன்றத்தை எப்படியெல்லாம் வடிவமைக்க வேண்டும்னு இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடணுங்க. இந்த நிகழ்ச்சி ஏன் தெரியுமா வச்சிருக்காங்க? ஒரு பாட்டி இப்படியே கையசைச்சுக்கிட்டே இருந்தாங்க. பேரன் போனா, பாட்டி என்ன பண்ற அப்படின்னா, ஊசியில நூல் கோக்குறேன்டான்னுச்சு. ஊசியில அவன் சொன்னா ஒன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் முடியாது பாட்டினா. ஏன்டா அப்படிச்சு, ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ வெறுநீல வாலாட்டிட்டு இருக்க பாட்டினா. அப்ப அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, தங்கம் ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூல்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது. அந்த பாட்டி கற்றுக் அண்ணனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? குட்டியின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உபயதாரர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த நல்ல செய்திகளை எங்கள் பிள்ளையார் பாளைய மக்களுக்கு கொடுத்து விட மாட்டோமா? கன்னியம்மன் ஆலய மக்களுக்கு கொடுத்து விட மாட்டோமா? இந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கடத்தி விட மாட்டோமா? ஒண்ணும் இல்லைங்க, இந்த கோயிலுக்கு போனோம்னா விளக்கேற்றுவோமா? விளக்கேற்றுவோமா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எண்ணெய் தான் வேணும். விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேற விளக்கா? எப்படி ஒரு ஜிடி நாயுடு பட்டிமன்றத்தில் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? விளக்கேற்றுறதுக்கு என்னமா ஒண்ணும் விளக்கு உண்டை பட்டிமன்றத்திலிருந்து விளக்குகிறேன் விளக்கு. ஆமா, விளக்கத்துக்கு என்ன வேணும்? என்ன வேற? திரி. தீப்பெட்டி மட்டும் இருந்தா போதுமா? தீ வேணும்ல, தீ வேணுமா? விளக்கத்துக்கு என்ன வேணும்? என்ன, திரி, தீ. 3 வேணுமா? வேணுமா சொல்லி பாருங்க. என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. ஆன்மீகத்தின் மூலமாக என்னை திருத்திக் கொண்டால் நான் இந்த உலகத்திற்கு விளக்காக இருக்க முடியும் என்பதை ஒரு விளக்கு காட்டு. அப்படியாக எங்கள் மக்கள் ஒரு விளக்காக மாறிவிட மாட்டாங்களான்றதாங்க அவருடைய பெரிய இயக்கமே. எங்கள் மக்களுக்கு இந்த வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை கொடுத்து விட மாட்டோமா? அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றி விட மாட்டோமா என்பதுதான் அவருடைய பெரிய நோக்கமே. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கோயில்ல விளக்கேற்றக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. கரெக்டா? கோயில்ல, ஆமா சார், கோயில்ல விளக்கேற்றக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. எங்க ஊர்ல தேடுபுரீஸ்வரர் கோயில் ஒரு பெரிய கோயில் இருக்கு. நம்ம தாய்மார்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கோயில்ல விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னா நல்ல வாட்டர் பாட்டில எண்ணெய் எடுத்துட்டு போயிடுறது. செவ்வாய்க்கிழமையானா முருகர் சன்னதியில போய் கொட்டுறது. ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையானா துர்க்கை அம்மன் சன்னதியில கொட்டுறது. எங்க கோயில்ல ஒரு அர்ச்சகர் இருப்பாரு. அவருக்கு பாவம் காலு முடியாது, எந்திரிச்சு நிக்க முடியாது, குங்குமம் கொடுக்கறதுக்கு எந்திரிச்சு நிக்க முடியாது. ஸ்டூல் போட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தாரு. ஸ்டூல் போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. அவர் தலைக்கு மேல இப்படி வழக்கு இருந்துச்சு. நடந்த சம்பவம், தலைக்கு மேல இப்படி வழக்கு இருக்கு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் சன்னதி ஒரு அக்கா அப்படி சுத்தி வந்துச்சு. விளக்கு ஏற்றக்கூடாதுட்டாயிலா? அந்த அக்கா நேரத்தில் முடிச்சு 1.5 லிட்டர் போண்டா பாட்டில் பூரா எண்ணெய். இந்த மனுஷன் தலை மேல விளக்கு இருக்கு, புரிஞ்சிருச்சா? தலைக்கு மேல விளக்கு இருந்துச்சு. அந்த அக்கா வந்து அந்த போண்டா பாட்டில கொட்டுச்சு பாருங்க. அது விளக்குல கொட்டி, விளக்குல இருந்தாலும் மண்டையில கொட்டி. அவரு கண்ணங்கரைன்னு வேற இருப்பாரு. அப்படியே வீரபத்திரன் சில மணிக்கு நிக்கிறார். நாங்க பக்கத்துல போய் சேக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து முதல்ல கோயில்ல சேக்கா தேய்ச்சி குளிச்ச ஒரே குடுக்கலாம். அதனாலதான் சிவவாக்கியார் கேட்பாரு,
மாறுபட்ட மனிதுலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடர்கள் மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததே. நம்ம செய்யக்கூடிய ஆன்மீகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபட செய்கிறோமா என்கிற ஒரு பெரிய கேள்விதான் ஐயா முன்னாடி வந்து வச்சுட்டு போனாங்க. ஆன்மீகத்தை புரிந்து செய்கிறோமா, ஆன்மீகத்தை புரிந்து கொண்டோமா, ஆன்மீகத்தின் மூலமாக நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களை செய்கிறோமா அப்படின்றதா இங்க பெரிய கேள்வியே இல்லையா? அதனால தான் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்தோம். இன்றைய சூழ்நிலையில் ஆன்மீகம் என்பது வளர்ந்து வருகிறதா அல்லது தளர்ந்து வருகிறதா? கவலைப்படாங்க, நான் வந்து பாடம் எடுக்க போறது இல்லை. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம், அந்த சின்ன பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து பாருங்க, அடுத்த தலைமுறை ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து. என் பையன் கேட்க மாட்டேங்கிறாங்க. 6வது படிக்கிறான் சார், என் மூத்தவன் 2வது 1வது படிக்கிறேன். இந்த 1வது படிக்கிற பையன்